வர இயக்குனர் பெரும்பாலும் காட்சி அமைப்புகள நுட்பமா சொல்றதில்ல. ஒரு காதல் பாட்டு வேணும். இந்த இடத்துல ஒரு சோக பாட்டு வேணும். இப்படி தான் சொல்றாங்க. அதுக்கு தான் நாங்க பாட்டு போட வேண்டியிருக்குன்னு. அதுதான் இன்றைக்கும் இருக்கின்ற சூழ்நிலையா? இல்ல இப்ப அது மாறி இருக்கா? இப்ப ரீசெண்டா என்ன பண்றாங்கன்னா சார், ஏஐல ஃபுல்லாவே கிரியேட் பண்ணிட்டு வந்துர்றாங்க சார். அது என்ன பண்றாங்க, ஒரு ஏஐல எடுத்துட்டு நமக்கு ஒரு பாட்டா குடுக்கும்போது, நமக்கு வந்து பாட்டு ஷூட் பண்ண போறதுக்கு முன்னாலே, ஓகே ஐடியா கிடைச்சிருச்சு ம். அப்படின்னு வருது. சிலர் என்ன பண்ணுவாங்க சார், நானே என்ன பண்ணுவேன்னா, பாட்ட வேற இப்ப வேற இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாட்ட எடுத்து, ம். அந்த விஷுவல் வச்சு நான் ஒரு பாட்டு போட்டு டைரக்டர்க்கு குடுப்பேன். சில டைம் நான் வந்து படம்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது, அவங்க அதையே அப்படியே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த விஷுவலாவே இருக்கும். இல்ல பிரதர் அந்த விஷுவலே நல்லா இருந்துச்சு பிரதர். எங்களுக்குமே அதுல ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருந்துச்சு. அதனால அப்படியே எடுத்தாங்க. அப்படியே எடுத்தீங்க கரெக்ட்டு. அதே மாரி அந்த மாரி. இப்ப முதல்ல நீங்க இப்ப அந்த காலங்கள்ல எப்படின்னா, அந்த கேரக்டர் யார்? ஓகே. அந்த கேரக்டர் என்ன பண்றாரு? அவரு வந்து இளநீ விக்கிறாரு. ஓ! இளநீ விக்கிறார்ல. அப்ப இளநீ விக்கிறவர்னா நான் எடுத்து கிட்டார் எடுத்து போட முடியாது. சரி. இப்படி ஒண்ணு இருக்குல்ல சார். கரெக்ட். அது இப்ப இல்ல. பாட்டு ஹிட் ஆகணும்னா, 1 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு பக்காவா ஒரு பீட்டோ இல்ல ஒரு நிமிஷத்துல கேட்ட உடனே ஸ்டோரி போடுறதுக்கு உங்களுக்கு அந்த பாட்டுல இடம் இருக்கா? அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க சார். நீங்க சொல்ற மாரி சார் பழைய காலத்துல அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு சார் ஆக்சுவலி. சார் கேரக்டர் இருக்குல்ல. இப்ப நீங்க ஆமா. ஒரு கேரக்டர் லவ் பாட்டு பாட போறான். ஆனா அவனுக்கு அவனோட மனநிலை வந்து இடையில அவங்க அம்மா இறந்துருக்காங்கங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அடுத்த அடுத்த உடனே இது வருது அப்படின்னா, நான் மியூசிக் டைரக்டரா நான் என்ன யோசிப்பேன்? சார் ரொம்ப இறந்தவன் துள்ளலா பாட மாட்டான். இருந்தாலும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பாடுவான். அப்ப அதுல வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன சோகம். சோகம் கலந்த ஒரு மெலோடிய போடலான்னு. இப்ப இந்த புரிதல் இருக்குல்ல சார், இதெல்லாம் இல்ல. என்னன்னா இந்த பாட்டெல்லாம் எதுக்குன்னா, இந்த படத்த தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸுக்கு இந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆயிருக்கணும். ஹிட் ஆனா மட்டும் தான் இவங்க ஆடியன்ஸ் தியேட்டருக்கு போவாங்க. படத்துல இந்த பாட்டுலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல சார் ஆக்சுவலி. ஆனா, படத்துக்கு முன்னாலேயே இந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆனா தான், அவர் நல்ல மியூசிக் டைரக்டர்.